I am Dr. A.P. Francis, Sri Sai Bharat College of Education Principal. நம்ம காலேஜை பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 2 விதமான கோர்சஸ் இருக்குது. ஸ்ரீ சாய் பாரத் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா பிஎட் ஆல் சப்ஜெக்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஆல் ஓவர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே 100% ரிசல்ட் நம்ம கொடுக்குறோம். புவர் பீப்புள் வந்து நம்ம காலேஜை நிறையா லைக் பண்ணி வராங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம எஜுகேஷன் லோனும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். எஜுகேஷனுக்கு வந்து மணி ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம மேனேஜ்மெண்ட்டு அதோட மோட்டோ வந்து வச்சுருக்காங்க. ரூரல் ஏரியா பீப்புள் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப வந்து உதவி பண்ணுறாங்க நம்ம நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி இன்னொரு காலேஜ்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய் பாரத் இன்டகிரேட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்கிறோம். இன்டகிரேட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎட் 4 ஆண்டு பட்டப்படிப்பு கணக்கில் வந்துருச்சு. எப்படி நமக்கு இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கோ அது மாதிரி 4 இயர்ஸ் இன்டகிரேட் கோர்ஸ் பிஎஸ்சி 3 இயர்ஸும் பிஎட் 2 இயர்ஸ் படிக்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பிஎஸ்சி பிஎட்னு வந்துருச்சு. இப்போ வந்து எஜுகேஷன் பாலிசியில் பிஎஸ்சி பிஎட் தான் வந்து இப்போ நம்பர் 1 வரப்போகுதுங்கிறது வந்து அப்கமிங் தகவல். நம்ம காலேஜை பொறுத்தளவுக்கு வந்து பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎடாக கன்வெர்ட் ஆகியிருக்கு. பிஎஸ்சி பிஎடுங்கிறது 4 இயர் கோர்ஸு. பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ், பிஎஸ்சி பிஎட் ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி பிஎட் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிஎட் பாட்டனி, பிஎஸ்சி பிஎட் ஜுவாலஜின்ட்டு இருக்குங்க. 3 இயர்ஸ் வந்து அவங்க அந்த ஆஸ் யூஸ்வல் யூஜி டிகிரி மாதிரியே நமக்கு ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும். 4th இயரில் அவங்க வந்து ட்ரைனிங் ப்ராசஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்க ட்ரைனிங் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சராக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. அங்கேருந்து அவங்களோட டீச்சர் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லோக்கல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் இல்லாத ஸ்கூல்ஸே இல்லை, கவர்மெண்ட் செக்டார்லேயும் சரி. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் இந்த பிஎஸ்சி பிஎட் படித்தா அது ஒன்லி டீச்சர் தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்குது. பிஎஸ்சி பிஎட் படித்தா எலிஜிபிள் ஃபார் எனி டிகிரி எக்ஸாமினேஷன், இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ரயில்வே எக்ஸாம் ஆகட்டும், எந்த ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு டிகிரி எலிஜிபிள் இருக்குல்லையா, அந்த டிகிரி எலிஜிபிள் கேட்டகரியில் இது இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவும் நம்ம தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த யூனிவர்சிட்டி பார்த்திங்கனாக்கா நம்ம சென்னையில் இருக்கிறாங்க. பிஎட்டுக்கு இருக்கிறது தான் பிஎஸ்சி பிஎடுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 4 காலேஜ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்குச்சு 2016. அதில் சவுத் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்ம காலேஜ் வாங்கினது ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். பிஎஸ்சி பிஎட் கோர்ஸை பொறுத்தளவுக்கு நாங்கள் நிறைய ஸ்கீம்ஸை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமில் புதுமை பெண் ஸ்கீமும் தமிழ் புதல்வன் ஸ்கீம் இருக்குது. அதில் நம்மக்கிட்ட ஏறக்குறைய வந்து கேர்ள்ஸில் பார்த்திங்கன்னா புதுமை பெண்ணில் வந்து 60 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருக்காங்க. பாய்ஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து அந்த 1000 ரூபீஸ் அவார்டை வந்து வாங்குகிறாங்க. இந்த மாதிரி அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா விஜயலட்சுமி போர்ட்டலில் அவங்களுக்கு உண்டான லோன், எஜுகேஷன் ரிலேட்டடான பர்பஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம். நம்ம காலேஜ் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரூரல் ஏரியா பேக்ரவுண்டுனால அட்மாஸ்பியர் ரொம்ப கூலிங்காக இருக்கும். மரங்கள் சூழ்ந்த ஒரு சுற்றுச்சூழல் அதிகமாக எழில்மிக்க ஒரு இடமா இருக்குது. படிக்கிறதுக்கு தகுந்த அமைதியான சூழல் உள்ள ஒரு காலேஜ். ட்ரிங்கிங் வாட்டர் ஆகட்டும், ஸ்டூடெண்ட் சேஃப்டி மெஷர் ஆகட்டும், சிசிடிவி கேமராவோட அப்சர்வேஷன் ஆகட்டும், அவர் ஸ்டூடெண்ட்டோட வெல்ஃபேர் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் கிரீவன்ஸ் செல்லே நம்ம காலேஜில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி இமீடியட்டாக அவங்களுக்கு உண்டான குறைகள் எல்லாமே நிவர்த்தி பண்ணி தந்துடுறோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கும் பிஎஸ்சி பிஎட் கோர்ஸை முடித்த உடனே ஸ்டூடெண்ட் வந்து பிஎட் எப்படி முடித்த உடனே ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அதே தான் சேமு. பட் ஸ்டூடெண்ட் வந்து இந்த கோர்ஸை இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க, என்கரேஜ். அப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து யூஜி கோர்ஸஸில் நிறையா நமக்கு வந்து டஃப்பாக இருந்தாலும் பிஎஸ்சி பிஎடை பொறுத்தளவுக்கு ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் பார்த்திங்கனாக்கும் நல்ல ஒரு எஜுகேட்டட் பீப்புளாக தான் நம்ம வந்து அப்ரூவல் வாங்கி அவங்க பண்ணிகிட்ருக்குறோம். ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டு ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை அதர் காலேஜ் இன்டர் காலேஜ் ப்ரோக்ராமுக்கு அவங்க போய் ஆட் ஆகி பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக பார்த்துக்குறோம். ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வந்துட்டு அவங்க வெளியே போகிறது வரைக்கும் எங்களோட பொறுப்பில் இருக்காங்க. எப்படி ஒரு பேரண்ட்ஸ் அவங்கள ஸ்டூடெண்ட்டை டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை கேர் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் திரும்ப அங்கேருந்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஜாப்பில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு நிறையா வந்து ஜாப் ஃபேரெல்லாம் அவங்கள அனுப்பி வைக்கிறது, ஜாப் ரிலேட்டடான மோட்டிவேஷன் ஃபஸ்ட் இயர்லேருந்தே கொடுக்குறது, என்ன மாதிரி அவங்க அந்த ஃபீல்டில் போய் நம்ம சொசைட்டியில் போய் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதில் பார்த்திங்கனாக்கா டிப்ளமோ கோர்சஸ் நிறையா இருக்குது. அதில் நமக்கு டிப்ளமோ
வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிப்ளமோ இன் சானிடரி கோர்ஸ் இருக்குது. இந்த டிஎம்எல்டிங்கிற ஒன்று இருக்குது. டிஎம்எல்டியில் வந்து அனஸ்தீசியா இருக்குது. இந்த 2 விதமான கோர்சஸ் வந்து நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா படித்த உடனே வேலை, ஜாப் ஓரியன்ட் கோர்ஸு. இப்போ எப்படி நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கோ, படித்த உடனே வேலை, இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ட்ரெயினரஸாக அவங்க போகிறாங்க. அதே மாதிரி டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸும் 6 மந்த் கிளாஸஸும் அப்சர்வேஷனும் 6 மந்த் டேரெக்டாக ஹாஸ்பிட்டல்லையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்து ஒட்டன்சத்திரம், வேடசந்தூர், திண்டுக்கல் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்டும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் பார்த்த அப்சர்வேஷன் வரைக்கும் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்டுமே நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஆகிற அளவுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம். அவங்களும் நிறைய இடங்களில் இருக்கிறாங்கங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.